ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காட் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சென்னை காட் சமையல்ல தேங்காய் பால் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, சுவையா, ஈஸியா ஒரு சாதம் பண்ணலாம். எப்படி செய்யறான்னு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அரை மணி நேரத்தில் சுட சுட தேங்காய் பால் சாதம் இப்போ ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் வெங்காயம் அளவுக்கு இதில் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கும்போது ரொம்ப அதிகமான ஹீட் கொடுக்காம மிதமான ஹீட்டில் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துடுங்க. பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழுத்துடுச்சு, பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற விட்டு 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து நம்ம போடுறோமோ அதே பாத்திரத்தில் அதே அளவில் தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய தேங்காவை மிக்சி ஜாரில் அரைச்சி பால் எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு முறை உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது நம்ம போட்டோம், அது பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலத்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டு குக்கரை வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வேக விட்டோன்னா இது குழஞ்சிடும். அவ்வளவுதான்ப்பா. ரொம்ப ரொம்ப பக்குவமான, டேஸ்டான, சுவையான, எப்படி வேணாலும் சொல்லலாம், அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கமகமன்னு மனம் வீசுது. இதோடு சேர்த்து நம்ம முட்டை கிரேவி கொஞ்சம் செய்துட்டோன்னா அட்டகாசமான சாப்பாடு ரெடி. சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாப்பாடை ரொம்ப டேஸ்ட் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை கிரேவியை வெறும் தக்காளி தான், வெங்காயம் சேர்க்கல. இதை எப்படி செய்திருக்கேன்னு நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். அரை மணி நேரத்தில் சூடான சத்தான தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.